வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 16:9 ரேஷியோ இருக்கும். அதை ஸ்லைட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த 16:9 ரேஷியோக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபோட்டோஸ் தேவை அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட ஃபோட்டோஸ் தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளரை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்பு மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அது தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஷோ ஆகிறதுனால நான் லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன். இதே உங்களுக்கு ரைட் சைடில் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி இப்போ செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஃபோட்டோ லெஃப்ட் சைடில் பிளர்ராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் எந்த இடத்துல ஃபோட்டோ ஃபேஸ் தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஃப்ரேமை வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ சொன்ன ஸ்டெப் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ண அதே ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த ஃபோட்டோ கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போயிடுங்க. மாஸ்க் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டு அது கீழே ஷேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் சர்க்கிள் ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஷேப்பை விட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு இப்போ ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ எப்படி நான் கிராப் பண்ணுறேன்னு. ஸோ அந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்புக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கரெக்டாக இப்போ அந்த சர்க்கிள் இந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸை வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஸோ நல்லா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணியிருக்குங்க. ஜூம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது வந்து பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த ஃபோட்டோக்கும் ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ க்யூட் கப்புள்னு அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஆப்போசிட்டில் அந்த ஃப்ரேமுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோவை அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பார்க்க லுக்காக வந்து ஷூ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அது வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு அது கீழே ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து ஒரு 85 வந்து கொடுத்துக்கோங்க. 85 கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வீடியோ வந்து சூப்பராகவே வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்
கான்ட்ராஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த லைட் எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கு சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சம் ஒரு 50ல் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்டர் இமேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.